வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ அடுத்து ரெக்கார்டிங் போட்டாச்சு. இவ்வளோ நாள் யூஸ் பண்ணி இப்போ தான் ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிக்கிறேன். இப்போ நான் இங்கேருந்து இழுத்தேன்னு வைங்களேன், கமெண்ட் கீழே போயிடும். பட் இப்படி கமெண்ட் கீழே போகக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கு இல்லையா, தலைவனை வேக் பண்ணணும். மேலே வந்துட்டேன்னா இப்போ இழுக்கணும். என்னத்த சொல்ல. சரி, அடுத்து லக்ஷ்மியோ? ஆமாம், okay. Lakshmi. Hi bro, I bought nothing from 3A in offline store. Actually my plan was to buy Renault 13, but in all local shops they are saying it's an old phone, we don't have it. So as my second option I decided to purchase nothing from 3. Bought for 25k and 2k adapter. They said they can't decrease the price because it is online model. I bought on October 11. Since now it's working perfectly. Network I always get 5G plus consistently. Jio la no issue on network side. Camera, back main camera really good bro. Front camera, when I try to take photo near tube light I see white reflection, like more exposure, which is not at all a good for normal lights and not direct light na really good. Sometimes it makes the person glow with white. Adan the idu post processing OnePlus la irundha mari. Otherwise it's a good lighting, it is perfect. Night shots also good da. Ana நம்ம light இருந்தா பிரச்சனை. கார்னர்ல போட்டோல அவருக்கே ஒரு போட்டோல நல்லா இருந்தா இன்னொரு போட்டோல ஒயிட்டா காட்டுச்சு. ஆமா. ஸோ பேக்ரவுண்ட் எக்ஸ்போஷர் தான் ப்ரோ. பின்னாடி ஹைலைட்ஸ் இருந்ததுன்னா மூஞ்சில் பெயிண்ட் அடிக்கும். கரெக்ட். நார்மலாக இருந்ததுன்னா நல்ல ஃபோட்டோ எடுக்கும். அப்புறம் பேட்டரி ஐ ஆல்வேஸ் யூஸ் ஹாட்ஸ்பாட்டு. ஸோ ஃபார் மை ஒர்க்கு ஐ டேக் ஆமாம் ஐ டேக் இன் 100 in the morning 7:30. ஒர்க்கில் ஹாட்ஸ்பாட் ஆன்லேயே தான் இருக்கும். அரௌண்ட் 5 it will be down to 35% and I will charge again there. In weekend it comes to 20% at 10 PM at night, single charge la in the morning. I play BGMI for 1 hour or full Instagram la, YouTube, Hotstar ellame irukku. Battery is really good. I feel warmness while playing when I don't turn on my fan and play. So fan தேவைப்படுது. அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ப்ரோ. பாக்கெட்லேயே வச்சிருக்கேன் ஃபோனு, சரியா? அந்த ஃபோனில் ஹாட்ஸ்பாட்டும் ஆன் பண்ணுறேன், சும்மாவே கதிர் வச்சுங்கிறோம். இந்த ஃபோன்லேருந்து நான் இப்போ ஒய்ஃபைக்கான சிக்னலையும் ட்ரிகர் பண்ணி விடுறேன். அது 5 GHz வைங்க. கரெக்ட். அப்போ நான் இது எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணுறேன்னா அது எனக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துமா? கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே எப்பயுமே நம்ம டிவைஸ் ஹாட்ஸ்பாட்டாவே பாக்கெட்டில் போட்டு சுற்றுறது வந்து எனக்கு பேக்கெட்லாம் போடக்கூடாது. நான்லாம் இந்த மாதிரிலாம் ஆன் பண்ணால் வெளியில் தான் எப்பயுமே பேக்கெட்லாம் மோஸ்ட்டாக என் ஃபோன் என் கையில் தான் இருக்கும். பேக்கெட்லாம் வைக்கிறதே இல்லை, அந்த பழக்கமே இல்லை எனக்கு. ட்ராவல் பண்ணால் மட்டும் தான் பேக்கெட்டில் இருக்கும், அவ்வளோதான். இல்லை கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் நம்ம நண்பர்கள் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுறாங்க. கரெக்ட். ஹாட்ஸ்பாட் ஃபோனை தூக்கி பேக்கெட்டில் போட்டு போகிறது வந்து ஏதோ தவிர ஆன் பண்ணாலே ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அது நீங்கள் பேக்கெட்லாம் போட்டால் இன்னும் நல்லா ஹீட் தெரியும். Okay, so UI பொறுத்த வரைக்கும் my previous mobile வந்து Realme C3. I moved to nothing 3A now. It really feels better and smoother. I love it. Build, I really love the design and look. I bought blue variant which is really looks premium to me. Glyph and Essential Space. Glyph is good. I use it for notification and ringtone, but Essential Space I never used it since I bought. There is not அது யூஸ் ஆகிற மாதிரி தெரியல. That is not useful for me. They should give customizable option அந்த பட்டனுக்கு. கண்டிப்பா. Overall, it is really good device, bro. Renault 13 was my first choice because I wanted better camera experience. And then I was looking for Nord 4, but that also not available in local shop. I don't know nothing from 3A is better than that, but it is good performance also. Actually, I had a guilty feeling that I have bought more for a high price than an online platform. அப்படிலாம் இல்லை, நீங்கள் வாங்கினது கரெக்டான ப்ரைஸ் தான் ப்ரோ. சார்ஜரோட வேறு வாங்கியிருக்கீங்க. இல்லை, அவர் எதுக்கு ஃபீல் பண்ணுறாருன்னா 3Aல என்ட்ரி லெவல் மாடல் வந்து 21க்கு வந்தது ப்ரோ ஆஃபரோட. அதனால யோசிக்கிறார். அதெல்லாம் மேட்டர்ல, கைக்கு போன் வந்துருச்சு, நல்லபடியா வந்துருச்சு, கையில யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா போன் பிடிச்சிருச்சு இல்ல, அப்புறம் ஏன் ப்ரோ அதெல்லாம் பிரைஸ் எல்லாம் டிராப் ஆகும், ஏறும், குறையும். அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா போனே வாங்க முடியாது கடைசி வரைக்கும். அப்புறம் சுதீப் ப்ரோ ஈவன் ஐ வாஸ் யூசிங் nothing 3A for 5 months. I almost accept all his point, but when I get a new phone was little bit bent, which I noticed after 1 week. Especially I handle my phone with high care. When I don't even keep my phone in pocket, when I took my phone to Spencer Plaza, nothing official showroom, they also accepted there is a small bend. But I asked them replacement. They said it's if any problem occurs being your phone, bring your phone. Okay. அப்ப ப்ராப்ளம் வந்தா மட்டும் கொண்டு வாங்க அப்படினு இருக்காங்க. இந்த பெண்டுனால someone occurs after warranty period. Speakers are excellent, but the sound intensity has reduced a little bit after months of use. ஸ்பீக்கர்லாம் ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த ஒரு மேட்டர், ஆனால் இது கரெக்ட் தானே? இப்போ பெண்டாக இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பேசாமல் இதை மாற்றி கொடுக்கலாம்ல. ஃப்ரேம் மாற்றி கொடுக்கணும் ப்ரோ. அவங்க நீ வாரண்டிக்கு அப்புறம் அப்போ என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட எழுதி வாங்கிட்டு வரணும். அப்போ வாரண்டிக்கு அப்புறம் நீ பார்த்துக்குவே அப்படின்ட்டு எழுதி தான் வாங்கிட்டு வரணும். உண்மைதான். ஏன்னா ஓன் சர்வீஸ்ன்றதான தேர்ட் பார்ட்டி கூட கிடையாது. மாற்றி கொடுக்க என்ன கேடுவாங்க? அக்கிரமம். ஜெகன் சுனில் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ எனக்கு 12 hours கிடச்சிது ப்ரோ. எஸ்ஓடியா விவாகாரம் ஒரு அப்டேட் விட்டான் ப்ரோ. நெட்ஒர்க்கு பேட்டரி எல்லாமே அடி வாங்கிடுச்சு.
முன்னாலெல்லாம் மார்னிங் 6ல் எடுத்தேன்னா நைட்டு 12க்கு தான் சார்ஜ் போடுவேன். ஒரு 10 to 20 இருக்கும் பாக்கி. அப்டேட்டுக்கு அப்புறமா மை ஃபோனு விவோ T1 4G வேரியன்ட். நம்ம விவோவில் அப்டேட்டில் முடிச்சு விட்றான்னு சொல்லணும்ல, அதுக்கு போட்டிருக்காரு. மாடல் போட்டிருந்தா நல்லாயிருக்கும். போன வாரம் நிறைய பேர் ஒரு கமெண்ட் படிச்சிருந்தோம். இப்போ வந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, விவோவில் அப்டேட்டில் வந்து ஃபோன் அடி வாங்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. கொடுங்க உங்கள் எல்லாருக்காகவும் தான். ஆனால் உங்கள் ஃபோனுக்கு அப்டேட்டே வராது. ஆர்ஜின் ஓஎஸ் எல்லாருக்கும் வருமா நமக்கு விவரம் தெரியும். ஆமாம், கரெக்ட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அபிநந்தன் அப்படின்ற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ, 2023ல் சாம்சங் Galaxy S21 FE டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒன் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஒன் ஃபார் மை பிரதர். Along with that, I have a Oppo K13 as my secondary device, which I mainly use for network connectivity and battery. Brother oda S21 FE la green line issue vandiruchu. Then I exchanged it with mine once he was in the town as he was studying in Bangalore. Samsung service center போய் கேட்டேன், டிஸ்பிளே ஃப்ரீயாக சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரீசன் கேட்டால் சைடு ஃப்ரேமில் ஸ்மால் டென்ட் இருக்கிறத பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த டிவைஸு பிக் பில்லியன் டே சேல் டைமில் எக்ஸ்சேஞ்ச் போட்டு சாம்சங் Galaxy S24 ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணேன். அரௌண்ட் 2 weeks யூஸ் பண்ணேன். தீபாவளி டைமில் பிரதர் லீவுக்கு வந்த டைமில் சேம் செகண்ட் S21 FE டிவைஸில் கோடு க்ரீன் லைன் விழுந்துருச்சு. உங்கள் தம்பி நல்லா மாஸ் பண்ணுறாப்புல போல. அகைன் ஐ எக்ஸ்சேஞ்ச் மை S24 வித் S21 FE as he was leaving to Bangalore in the week. I took the S21 FE to service center. This device had no dent and hence the screen was replaced in 2 days for free. In the meantime, I purchased Nothing Phone 3, which I am using right now. I would like to compare both the device S24 and Nothing Phone 3. Coming to S24, battery life was unexpectedly super. அப்புறம் ஸ்மால் ஃபோன் ஃபார்ம் ஃபேக்டர் வேற, சூப்பர் கியூட் டிவைஸ் ப்ரோ. கேமரா கூட நல்லா தான் இருந்துச்சு, பட் ஒன் UI தான் மெயின் ஹைலைட்டே. அலாங் வித் குட் லாக் இட்ஸ் அமேசிங். கண்டிப்பா. அண்ட் கேலக்ஸி AI ஃபீச்சர்ஸ்லாம் ஹேண்டி as well. கம்மிங் டு Nothing Phone 3, இந்த டிவைஸில் பார்த்த உடனே பிடிச்சி போனது கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான். AI யூசேஜ் கம்பேர்ட் டு அதர்ஸில் ரொம்ப மினிமலாக இருக்குது கேமராவில், இமேஜ் ப்ராசஸிங்கில், எஸ்பெஷலி ஓவர் டேக்கிங் S24. என்னோட மெயின் யூசேஜ் கால்ஸு, கேமரா, யூடியூப் அண்ட் அதர் OTT பிளாட்ஃபார்ம்ஸ் தான். ஒர்க் ஹவர்ஸில் ஃபோன் கால்ஸ் அதிகமாக இருக்கும். தென் மேப்ஸு வித் Oppo K13 சேம் ஒர்க்கு. அதை மார்னிங் பேட்டரி ஃபுல் பண்ணி ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 20% பேட்டரி இருக்கும். சேம் ஒர்க்கு Nothing Phone 3 நான் கொடுத்தேன்னா 40% ரிமைனிங் இருக்கு. பேட்டரி ஆப்டிமைசேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. அது 7000 mAh. ஆமா, இது 5500 தான். நத்திங் OS சிம்பிளி நல்லா இருக்கு. அதான், பட் ஃபீச்சர் வைஸ் இட் இஸ் நாட் ஈவன். அதான் ஒன் UI அளவுக்கு ஃபீச்சர்லாம் இல்லை. ஒன் UI யூஸ் பண்ணும்போது சாம்சங்ல இருக்கிற பிராண்டோட எக்ஸ்பீரியன்ஸை மொபைல் டிவைஸ்ல வி கேன் ஃபீல். கண்டிப்பா நத்திங் இஸ் நாட் பேட், பட் அந்த அளவுக்கு இல்ல. அந்த சாம்சங்கோட கிராஃப்ட்மேன்ஷிப் இல்ல. ஓவரால் ஐ எம் ஹாப்பி இன் பர்ச்சேசிங் போத் தி டிவைஸ் S24 அண்ட் Phone 3. ஆனா இது வந்து 100% அக்செப்ட் பண்ணிப்பேன். ரீசன் என்னன்னா, நான் திரும்பியும் சொல்றேன், ஒரு பிக்சலோ ஒரு ஐபோனோ இல்லாட்டி ஒரு சாம்சங் டிவைஸ் நான் கையில, அதுவும் ஃபிளாக்ஷிப் சொல்றேன், ஹோல்ட் பண்றதுக்கும் காம்படிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு 15 அல்ட்ராவே பாத்தீங்கன்னா டிஸ்பிளே முரட்டுத்தனமா இருக்குங்க. ஆனா சைட் ஃப்ரேம் எல்லாத்தையும் தொடும்போது எனக்கு இதுல இருக்கிற அந்த ஃபீல் அதுல கிடைச்சதே கிடையாது. நான் வந்து எக்ஸ்டர்னல் அல்ட்ரா யூஸ் பண்ணிருக்கேன் விவோல, எனக்கு அதுலயும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஓப்போ மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல நான் வந்து இதை சொல்லி ஆகணும். ஓப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைண்ட் சீரிஸ் ரொம்பவே பிரீமியம். ஆமா, அது இப்போ எக்ஸைட் அல்ட்ரா டேங்க்குங்க லிட்டரலா. சரியா, ஸோ அது நாங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து அதுக்காக ஓப்போ மொக்கன்னு சொல்ல வரேன். பட் மற்ற எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதான் அதனால என்ன பண்ணாம இருங்க, எக்ஸ்டர்னல் அல்ட்ரா எப்படி இருக்கு, சைடு மெட்டல் ஃப்ரேமோட பாக்ஸி ஆயிடுச்சு. ஏன்னா அப்பதான் அந்த ஃபோன் வந்து ஒரு பிரீமியம்ன்ற ஒரு ஃபீல் டெலிவர் பண்ற மாதிரி இருக்கு. கர்வோட இருக்கும்போது, கர்வோட எனக்கு தெரிஞ்சு பிரீமியம் ஃபோன்னா அது வந்து நோக்கியா 8 சிராக்கோ தவிர வேற யாராவது வந்தா பார்க்கலாம். அது எடுத்தாலே வேற மாதிரி இருக்கும். அது ஃபீலே பயங்கரமான பிரீமியம்னஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேம் இத்துணூண்டு இருக்கும். ஃப்ரேம் குட்டியான்னு இருக்கும். நீங்க கையில பிடிச்சீங்கன்னா தெரியும். வேற அது ஒரு டைம். ஸோ மொத்தம் வந்து S24 பத்தி ஒரே புகழாரமா இருக்குங்க. நிறைய பேர் வந்து இதுவரைக்கும் பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. அதுவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா S24 Exynos வேரியன்ட் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆமா, கதரோ கதரதான் 5 hours தான் மேக்ஸிமம். ஆமா, இது ஆனா இந்த அளவுக்கு இருக்குது. 7 hours 8 hours போதுன்றாங்க ஒரு சில பேர்லாம். ஓகே, நோ டு அன்னோன். ஆமா ப்ரோ, விவோ X1 FE வாங்கி 3 months ஆகுது. ஸ்டார்டிங்ல பேட்டரி லைஃப் எனக்கும் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 9 to 10 hours S40 கிடைச்சது ப்ரோ நார்மல் யூஸ்க்கு. பட் ஆஃப்டர் அப்டேட்டிங் லாஸ்ட் மந்த் பேட்ச்ல S40 வந்து 6 to 7 hours தான் வருது. அண்ட் ஐடல்ல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா பேட்டரி கொஞ்சம் அடி வாங்குது, ரெடியூஸும் ஆகுது. நான் ஸ்டோரேஜும் அவ்வளோதான் அவ்வளோ ஃபில் கூட பண்ணல. கேமும் அவ்வளோவா விளையாட மாட்டேன். I have only 3 games, Free Fire, BGMA, Robbery Bob 2. அது என்ன ப்ரோ தெரியல, நான் கேள்விப்பட்டேன். 1 hour நல்லா விளையாண்டுருந்தேன். ஜஸ்ட் சும்மா டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன், அவ்வளோதான். ஹீட்டிங் இஷ்யூவும் இருக்கு ப்ரோ. நார்மல் யூஸுக்கு பரவாயில்ல, பட் கேமராலாம் யூஸ் பண்ணும்போது இண்டோர்லேயே சீக்கிரமா ஹீட் ஆகுது. ஃபோட்டோ எடுத்த உடனே ப்ராசஸிங் டைமும் ஹார்ட்லி 8 to 10 seconds இருக்குது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் Origin OS 6 அப்டேட்டு. தே ஃபிக்ஸ் இட். திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக Origin OS 6ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. ஏன்னா அந்த சாஃப்ட்வேரே கொஞ்சம் டோன் டவுன் ஆயிருது. வெயிட்
வயசுல கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பரவாயில்ல, நம்மளோட கம்யூனிட்டிலேயே அந்த சிவாங்கிற அந்த ஒரு நண்பருக்கு தான் எக்ஸ்ட்ரோனோட நல்லா இருக்குது, வேற லெவல்ல இருக்குது. மீதி எல்லாருக்குமே அடிதான். அடுத்து ரம்யா அப்படிங்கிற நண்பர் வந்து அமேசான் பே ஆஃப்டர் 3 days ஒன்லி ஆக்டிவேட்டட் ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். போன வாரம் போட்டு ஆக்டிவேட் ஆகலன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாருல ஐக்யூ Z10 ரிவ்யூல. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, நீங்க ஃப்ரீக்வெண்டா வேற ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா ஓகே, பட் நான் வந்து அமேசான் பே வந்து மாசம் ஒருக்க அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்றேனே வைங்க, பிரச்சனை இல்லாம தான் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன், அதனால ஒரு ஆச்சரியம். ஆமா. ஓகே, அடுத்து மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து ஐ எம் யூசிங் ஐக்யூ Z9X ஃப்ரம் May 2024, ஆல்மோஸ்ட் 1.5 years ஆயிடுச்சு. அடிக்கடி வாஷ் ஜென்ட்லி வித் வாட்டர் ஆல்சோ. ஓ, தொடச்சு க்ளீன் பண்றேன். ஸ்கிரீன் அண்ட் பேக் பேனல். பேட்டரி 4.95 கொடுப்பேன் இப்போ வந்து ஸ்டார்டிங்ல, இப்போ 4.5 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 5. டிஸ்பிளே 4.5, ஸ்பீக்கர் 4.5, கேமரா 4.1, OS 4.5, எல்லாமே ஃபண்டஸ் OSல வெறுக்கிறீங்கன்னு ஏன் வெறுக்கிறீங்கன்னே தெரியல. லைட்டா லேக் ரேரா ஆகுது, அதான் ஃபேக்ட். அது வந்து 6 Gen 1 பேஸ்ட் போன். உங்களுக்கு ஆரிஜின் வாய்ஸ் வேற வந்துருங்க. ஆரிஜின் வாய்ஸ்லாம் வந்துச்சுன்னா ப்ரோ, ஆனா லிஸ்ட்ல இல்லையா அது வரைக்கும்? Z9 இல்ல, இன்னும் இல்லையா Z9X. ஓ Z9 லிஸ்ட்ல இன்னும் காட்டல இருக்கு, ஆனா Z9X இல்ல, இன்னும் லிஸ்ட்ல காட்டல. ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சு வரணும் அப்டேட் படி வரணும். 2 years 2 மேஜர் அப்டேட் நினைக்கிறேன். கரெக்ட். ஆமா, சோ வரணும், பாப்போம். ஆரிஜின் வாய்ஸ் வந்ததுன்னா இந்த டிவைஸ் இன்னும் பெட்டரா சூப்பரா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலசூர்யா அப்படின்னு நண்பர் வந்து Pixel 9 பாஸ்ட் 1 month யூஸ் பண்ணேன் ப்ரோ. பீட்டா வெர்ஷனில் பீட்டா அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா முன்னால 3.5 to 4 hours தான் சொட்டி வரும். பட் பீட்டா பண்ணதுக்கு அப்புறமா 5 to 6 hours வருது. 100 to 20 1 day யூசேஜுக்கு கரெக்டாக இருக்கு ப்ரோ. வாங்கின புதுசுலலாம் என்னடா இது 1 dayக்கு கூட 2 times சார்ஜ் பண்ணணுமே உலகன்னு நினைச்சேன். இப்போ பரவாயில்ல, ஈவினிங் அண்ட் நைட் மட்டும் தான் 20 to 30 டாப் அப் பண்ணேன். நைட்டு மொபைல் யூஸ் பண்றதுக்கு அவ்வளோதான். ஆனா இந்த Pixel 9க்கு பேக் கேஸ் அண்ட் டெம்பர் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். லோக்கல்ல எவ்வளவோ இல்லாட்டி ஆன்லைன்லயோ ஒண்ணுமே நல்லா இல்லை. இருந்தா ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. ஒரு வழியா டெம்பர் கிளாஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசான்ல, ஸ்பைஜன் பிராண்டு. ரெண்டு வந்து 1625 ரூபாய்க்கு ரெண்டு. நண்பர்களே, பேக்கேஜ் மட்டும் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அதுவும் அதே பிராண்ட்ல வாங்கிட வேண்டியதானே, ஸ்பைஜன்லயோ ரிங்கர்லயோ அதுலயும் வாங்க வேண்டியதானே, நல்லா இருக்கும் ப்ரோ. அதே ட்ரை பண்ணி கெப்பேவர் சொல்லியிருந்தேன், யூஸ் பண்றான்ல கெப்பேவரும். ஓகே, நல்லா யூஸ் பண்றாங்க. அடுத்து எம் அரவிந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து ஆமா ப்ரோ, எனக்கும் இஷ்யூ ஆச்சு ஜியோ ஸ்டோர்ல தாம்பரம் பிரான்ச்ல. நான் சிம் டு பிசிக்கல் சிம் மாத்த போனேன். அந்த ஒர்க் பண்ற பர்சன் வந்து ஃபுல்லாவே போன் கால்லயே இருந்து ப்ராசஸ் பண்ணாரு. அப்போ போட்டோ எடுக்கிறச்ச ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். ஆதாருக்கும் இப்போக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆதார்ல பியர்டு இல்ல, இப்போ இருக்கு. அதனால அவங்க ஆதார் போட்டோவை அப்டேட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் கேட்டேன், சரி இப்போ பியர்ட் இருக்கு, அப்டேட் பண்றப்ப ஆதார்ல அப்புறமா பியர்ட் ரிமூவ் பண்ணிட்டு வந்தா சிம் சேஞ்ச் கேட்டா அப்புறம் ரிஜெக்ட் ஆகுமா, அகைன் போய் ஆதார் அப்டேட் பண்ணணுமான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. நான்சென்ஸா இருந்துச்சு அவங்க ஆன்சரு. நான் அன்னைக்கு ஒரு ஒர்க்கா திண்டிவனம் போனேன். அங்க போய் ஜியோ ஸ்டோர்ல போனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே அப்ரூவ் ஆயிருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் ஒரு சர்வீஸ் சென்டர்ல இப்படி சொன்னாங்க, அனதர் ஸ்டோர்ல ஒண்ணுமே கேட்கல. அசல்டா இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எவ்ரி இயர் நம்ம ஆதார் போட்டோ அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் போல. லூஸ் மாதிரி சொல்லிருக்காங்க ப்ரோ. எவனா இப்படி சொல்லுவானா? சொல்றானே. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஆதார் எடுத்திருப்பான், அவன் இப்ப வேலை செஞ்சுட்டு இருப்பான், அதே ஆதார் தான் இருக்கு போகுது. ஆதார்ல இருக்கிற முஞ்சி நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்கிறேன் அந்த மகானை நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, ஆதார்ல இருக்கிற மூஞ்சிக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. சரி, மணிகண்டன் ராஜேந்திரன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் யூசிங் Pixel 6a and Buds A series for about 3 years now. When I first got the Buds, everyone was raving about the audio and mic quality, which totally sealed the deal. Not that I need much convincing. I am totally Pixel பைத்தியம் anyway. ஓ, நமக்கு இருக்கேன். ஆமா, கிறுக்கன் தான். When they arrived, I was super happy with the sound quality. But the mic quality, absolutely garbage. People could barely hear me on calls and it was so disappointing. I tried everything, resetting the phone, resetting the buds, formatting both and reconnecting, you name it, nothing worked. I finally reached out to customer service. They made me do all the same troubleshooting steps, but thankfully they approved the replacement. I sent my old one and got a brand new pair. Seriously, that made me love Pixel even more. Great customer service, right? I got home, tried the new one and they had the exact same mic problem. I was completely frustrated. That's when I tried to figure out who the real culprit was. And this is where it gets weird. If I paired my 6a with another Bluetooth headphones, the calls were perfectly fine. If I paired with Buds A with another phone, the calls were perfectly fine. ஆமா, Buds-க்கும் Pixel Buds-க்கும் Pixel phone-க்கு செட் ஆகலையா 6a-க்கு. But when the Pixel 6a and Buds A were paired together, the call quality issue came right back. I still have no solution for it, honestly.
I have given a try to fix it, but now I just use my Pixel Buds strictly for listening music and workouts. No calls. But that won't make me hate Pixel. My future phone or buds எல்லாமே டெஃபினெட்லி பிக்சல். ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ப்ரோ. ஏன்னா அந்த பிக்சல் பட்ஸே இருக்குல்ல, நான் பிக்சல் 6a யூஸ் பண்ணிருக்கேன், 7a யூஸ் பண்ணிருக்கேன், 6ல 6 ப்ரோல யூஸ் பண்ணிருக்கேன், 7 ப்ரோல யூஸ் பண்ணிருக்கேன், 8a 8 ப்ரோ எல்லாத்துலயும் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா இவ்வளவு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது இல்லை. அப்ப எனக்கு இப்ப சந்தேகம் யார் மேல வருதுன்னா 6a மேல வருது, அவர்கிட்ட இருக்கு யூனிட் மேல, அவருக்கு மேல இருக்கு. ஓகே ஓகே அது மேல வருது. பட் ஃபேக்ட் என்னன்னா சரி நீங்க 6a ல இருந்து அப்கிரேட் பண்ணீங்கன்னா அந்த போன் நல்லா இருக்கும். அவ்வளவுதான் கண்டிப்பா. நான் ஒரு லைனிய போறீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கும். இல்ல இப்ப எனக்கு என்னன்னா நான் அந்த பட்ஸ் வந்து ப்ரோ இன்டோர் கால் இப்ப நம்ம உட்கார்ந்திருக்கோம்ல, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பேசி ஃபேன் இருந்தா கூட கரெக்ட் ஆப்போசிட்ல கேட்டுது. ஆமா சைக்கிளோட போது நான் பேசிறேன். வெளியில அப்ப நான் எப்படி பேசுவேன் தெரியுமா ப்ரோ? ஏன்னா அது மைக் இன்ஃபீரியர் மைக் தாங்க. அதுக்கு நான் எப்படி தெரியுமா சொல்யூஷன் என்ன பண்ண தெரியுமா? இப்படி திரும்புவேன், இந்த சைடு ஹெட்போன்ஸ்ல இப்படி காத்து அடிக்குமா, திரும்பிட்டு டேய் சொல்றா அப்படின்னு எனக்கு கேக்குது ப்ரோ. ஓகே. ஏன்னா அப்ப இந்த சைடு ஹெட்போன்ஸ் பாசிவா லிசன் பண்ணுமா, அப்படிதாங்க நான் பிக்சல் பட்ஸே யூஸ் பண்ணுவேன். சைக்கிளிங் போயிட்டு இருப்பேன், கால் வந்துருச்சுன்னா வர வழியில அட்டன் பண்ணோம்ல, இப்படி பேசும்போதெல்லாம் மட்டும் என்ன பண்ணுவேன்னா அப்படியாடா ஓகே இப்படி இருப்பேன். அப்புறம் எனக்கு அவன் சொல்றத கேட்டுட்டு இருப்பேன். அப்புறம் வந்து ஒன்னுடா நீ அப்படியே வீட்டை விட்டு வெளில போனேன்னு ஏத்தாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் யூஸ் பண்ணேன். ஏன்னா பட்ஸே வந்து இவ்வளோ அந்த கால்ல அவுட்டோர்ல குவாலிட்டி இல்லைனாலும் எனக்கு பட்ஸேயோட மியூசிக்ல அது வேற லீக்குங்க. நம்ம தான் நேற்று கூட 2-3 நாளைக்கு முன்னாடி கூட உங்களுக்கு நிறைய வீடியோ வந்திருக்கோம். அவனும் மறந்துட்டானே ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டிருந்தேன். ஏன் நல்லா இருக்கு ப்ரோவோட ஏன் நல்லா இருக்கு எப்படிங்க அது திரும்பியும் இந்த மாதிரி ஒரு ஏவும் வரல. ஏன்னா அந்த ஃபிட் தான் மெயினா, ஃபிட் மேட்டர்ஸ். ஐஎம் டைப்னால அழகா இயற்கையில உள்ள போய் உட்காந்துரும். அதேதான் ப்ரோ. ஏர் லீக்கேஜே இருக்காது, சவுண்ட் லீக்கேஜே இருக்காது. கௌதம் பூபதி அப்படிங்கிற நண்பர் வந்து எஸ் ப்ரோ நானும் மோட்டோ மொபைல் வாங்கிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். மோட்டோ எட்ஜ் 60 ப்ரோ கொஞ்சம் ரெக்ரெட் பண்றேன். நத்திங் ஃபோன் 3a ப்ரோவோ இல்லாட்டி ஓப்போ ரெனோ சீரிஸோ போயிருக்கலாம்னு தோணுது. நிறைய பக்ஸ் இருக்கு ப்ரோ. மோட்டோ மேல சின்ன அந்த கிரேஸ் இருந்துச்சு. ஸோ நான் வாங்கினேன், இப்போ ஃபீல் பண்றேன். பட் சாஃப்ட்வேர் மட்டும் ஆப்டிமைஸ் பண்ணி பியூர் ஸ்டாக் மெட்டீரியல் யூஏ கொடுத்தா கூட வே பெட்டரா இருக்கும். ஹலோ யூஏ அது இவங்க அப்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம் ப்ரோ. நானும் ஒரு ஹோப் வச்சிருக்கேன், பார்ப்போம் அவங்க நம்மளை காப்பாத்துறாங்களான்னு. கரெக்ட். அடுத்து சிஆர் மனோகரன் அப்படிங்கிறவர் வந்து மோட்டோரோலா ப்ராப்ளம்ஸ், பேட்டரி பேக்கப் ஒஸ்ட் 2 to 3 hours, நார்மலா 6 to 7 hours ஒன்லி, ஓவரால் லைஃபே ஆப் ஓப்பன் க்ளோஸ் லிட்டில் லேக் சம்டைம்ஸ், கேமிங் நாட் பர்ஃபெக்ட், ஹீட்டிங் இஷ்யூ, கேமரா ஆப் லாட் ஆஃப் பக்ஸ், கேமரா ஷட்டர் ஸ்பீட் ஸ்லோ. இது நானே பார்த்துருக்கேன். கேமரா ஆப் கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு. ஹலோவே கொஞ்சம் பக்ஸ் இருக்கு ப்ரோ, ஒரு சில செட்டிங்ஸ் கொஞ்சம் பக்ஸ் இருக்கு. அப்டேட் செம ஸ்லோ. எட்ஜ் 50 ஃபியூஷன் வச்சிருக்காரு போல. 4K 30 fps வீடியோ, நாய்ஸ் கொஞ்சம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் ப்ரோ. ஓகே. ஸோ அவர் வந்து ஒரு விரக்தியில சொல்லியிருக்காரு. சரி எனக்கு தெரிஞ்சு நான் என்ன திரும்ப சொல்லுவேன், மோட்டோரோலா போன்ஸ் வந்து இதுக்கப்புறம் அவங்க திரும்ப கம்பேக் கொடுத்தாங்கன்னா அப்ப அவங்களை வந்து நம்ம மதிக்கலாம், இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிக்கலாம். பெட்டர் பண்ணுங்க, இல்லைன்னா கஷ்டம். இல்ல ப்ரோ, எனக்கு இப்ப திரும்பியும் நான் சொல்றேன், நான் இங்க பாருங்களேன் பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணி சொம்படிச்சு ஒண்ணுமே ஆகறதெல்லாம். எனக்கு வந்து என்னன்னா நிஜமாவே உங்க எல்லாருக்கும் 7 வருஷம் அப்டேட் வேணுமா, இல்லாட்டி 5 வருஷம் அப்டேட் வேணுமா? நான் இது எதுக்கு கேட்கறேன்னா, ஐபோன்லயும் சரி ஆப்பிள் யூசர்ஸ் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. நண்பர்களே, நம்ம கொஞ்சம் ஓப்பனா பேசுவோம் சரியா? எனக்கும் ஒரு சில ப்ராடக்ட் பிடிக்கலாம், எனக்கு தனிப்பட்ட முறையில் அதை பிடிக்கும் போது என் வீட்டில் இருக்கிற யாராவது அந்த ப்ராடக்ட் பத்தி புள்ளி பண்ண கூட நான் கோவப்படுவேன். ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ், எல்லாருக்குமே அந்த ஃபீல் வரதான் செய்யும். பட் நம்ம ஃபேக்டை பேசுவோம். இப்போ ஐபோனே எடுத்துக்கோங்க, ஐபோன் 13, 14 யூசர்ஸ் உங்களை கேட்குறேன், ஏன்னா நீங்க தான் கரெக்டான ஆளுங்க. இவ்வளவு அப்டேட் இருந்துச்சு. இப்போ iOS 26 வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபோன் வந்து பெட்டர் ஆச்சா இல்லையா? ஐபோன் 15, 16 அடி வாங்குச்சு. இல்ல இது எதுக்கு கேக்குறேன்னா, நான் இங்க பாருங்களேன் இந்த இடத்துல திரும்பி நான் சொல்றேன், அது ஃபர்ஸ்ட் அப்டேட் இல்ல செகண்ட் ஜெனரேஷன் அப்டேட் தான், அதுக்கே அடி வாங்குதுன்னா அப்ப 6 வருஷத்துல எவ்வளவு அடி வாங்குவோம்? சோ அடுத்த ஒரு கேள்வி, நான் இது திரும்பியே சொல்றேன், சாம்சங் நம்ம கழுவி ஊத்தாத நாட்களே கிடையாது. மெல்ல சாவும்னு யாராவது வீடியோ போட்டிருக்காங்களா நீங்களே சொல்லுங்க. ஆனா இப்போ ரீசெண்டா 1UI 8 வந்ததுக்கு அப்புறமா ஊருக்குள்ள ஒரே போலாரமா இருக்கு. அப்போ ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா ஒரு போன் பெட்டர் ஆகும். ஆமா. சோ அப்ப பெட்டர் ஆகிற லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்மளே அறியாம நம்ம இவ்வளவு தூரம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒன்னு சாம்சங் இப்போ ரீசெண்டா அந்த ட்ரெண்டுக்குள்ள வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே சாம்சங் வந்து இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்க. பட் இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப கிரியேட் பண்ணலாம். அடுத்து நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நிஜமா பிக்சல் சொல்லலாம். நிஜமாவேங்க அப்டேட்ஸ்ல உண்மையிலேயே பெட்டரா இருக்கு. இவன் வந்து இங்க பாருங்களேன், ஓவராலா பிக்சல் வந்து நான் எல்லாரையும் வாங்கணும் என்னைக்காவது சொல்லியிருக்கேன். எல்லாருமே பிக்சல் வாங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டேன், கல்விதான் ஊத்திருப்போம். இப்ப கூட பவர் வியரை வச்சு இதை வந்து ஜட்டி கிழிஞ்ச ஜட்டியும் பார்க்காம பாராமல் கிழிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பாக்கி ரிவ்யூ வரும். சோ பிரச்சனை இருக்கானா இருக்குன்னு தான் நாங்க சொல்லுவோமே தவிர இந்த மறைச்சி அப்படியே ஓரமா கொண்டு போய் ஒரு யூஸும் இல்ல. கரெக்ட்.
ஒண்ணுமே கிடைக்காது. நான் திரும்பியும் சொல்றேன், ஒரு ரிவ்யூ யூனிட்டுக்காக வீடியோ போடுற ஆள் நம்ம கிடையாது. ஆமா, ஏன்னா எனக்கு ரிவ்யூவே நீங்க கொடுத்துட்டு போயிருவீங்க, எனக்கு வேலை மிச்சம். உண்மையே சொன்னா ஆமா, நீங்க எல்லாருமே வந்து அழகா இன்சைட்ஸ் கொடுத்து அவ்வளவு பேரோட டேட்டா. இப்ப என்ன ஹைலைட்னா எக்ஸ்ட்ரூடட் எஃப்ஏ பத்தி மட்டுமே அத்தனை டேட்டா கிடைக்குது. ஆமா, இப்ப எக்ஸ்ட்ரூடட் எஃப்ஏ அப்போ ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் கிடைக்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம நண்பர்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், கௌதம் ப்ரோவா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். அப்போ ஒரு கேஷுவல் யூசர் சொல்றாரு பேட்டரி லைஃப் சூப்பரா இருக்குன்னு, நம்ம கேஷுவல் யூசர் கிடையாது, அப்ப நமக்கு அது தெரியுமா? ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். நான் கேமர், சரி ஒரு கேமரா வந்து எக்ஸ்ட்ரூடட் எஃப்ஏல போன் செமையா ஹீட் ஆகுது, கேம் விளையாட முடியுது, ஆனா ஹீட் ஆகுது, கையில வச்சு விளையாட முடியல, வேலைக்கு ஆகுது அப்படின்னு ஒருத்தர் கருத்து சொல்றாருன்னா, ஐயோ நானும் கேம் தான் ஆடுவேன், அப்ப நான் ஸ்கிப் பண்றேன். சோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து. ஆனா கேமரா ரொம்ப முக்கியம், என் பட்ஜெட்டே 48,000 ரூபாய் தான், அதுல வந்து இருக்கல நல்ல கேமரா போன் எது அப்படின்னு பார்க்கும்போது போர்ட்ரேட்ஸ் எல்லாமே இதுதான் எடுக்குது, வேற காம்படிஷன்ல யாருமே இல்லைன்னு தெரிய வரும்போது அப்ப நான் எடுப்பேன். கரெக்ட். அப்ப இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் என்னன்னு கேட்டா ஹீட் ஆக தான் செய்யும், பரவாயில்ல, இதுதான் மேட்டர். சோ இந்த மனநிலையோட நம்ம ஒரு டிவைஸ்க்கு போறது கரெக்ட். அதே சமயம் எப்ப பாரு 5 வருஷம் அப்டேட் வேணும், 7 வருஷம் அப்டேட் வேணும், அப்டேட் வந்துருச்சு எனக்கு இன்னும் வரல, எனக்கு இது புரியல. ஏன்னா அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் போன் வந்து டிகிரேட் ஆகுதுன்னு நீங்களே தான் சொல்றீங்க. அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் போன் டிகிரேட் ஆகிறதுக்கான காரணத்தையும் நான் பல தடவை சொல்லிட்டேன். அது வந்து கம்பு சுத்துறதுக்காக கிடையாது, நமக்கு ஒரு சில புரிதல் வேணும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா எனக்கு வயசு வந்து இப்ப 37 ஆகுதுன்னு வைங்களேன், ஆக போகுது 37 ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ என்னோட பிசிக்கல் எபிலிட்டியை வந்து நான் ஒரு 27 மாதிரி ரீடைன் பண்ணணும்னா நான் இன்னும் ஆக்டிவ் ஆகணும், என் ஃபுட் ஹேபிட்ஸ் ரெகுலேட் பண்ணணும், ஸ்லீப் சைக்கிள் நான் பெட்டர் பண்ணணும். இது எல்லாமே நான் பெட்டர் பண்ண மட்டும் தான் ரிசல்ட் பெட்டரா இருக்கும். அப்போ நான் என்ன பண்றேன், ஏஜ் ஆக ஆக ரெஸ்ட் அதிகப்படுத்துறேன், லோட் அதிகப்படுத்தல. ஏஜ் ஆகிற போன் மேல லோட் அதிகப்படுத்தினா எப்படிங்க அது பர்ஃபார்ம் பண்ணும்? கண்டிப்பா ஏஜ் அதிகமாகிற போன்ல நம்ம என்னெல்லாம் திரும்ப எதிர்பார்க்கிறோம். நான் திரும்பியும் சொல்றேன், 1.5 லட்ச ரூபா கொடுத்ததெல்லாம் உண்மைதான். 1.5 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன திரும்ப கேட்பேன், 7 வருஷம் கழிச்சியும் டே 1 மாதிரி யூஸ் ஆச்சுன்னு வைங்க, அதுதான் ஹாப்பினஸ். எனக்கு வந்து 7 வருஷம் கழிச்சு 7 வருஷத்துக்கு இப்போ புதுசா வந்திருக்க ஃபீச்சர் இதுல வந்துருச்சு, ஓகே. ஆனா யூஸ் பண்ணும்போது அவ்வளவு ஸ்லக்கிஷ்னஸ், அவ்வளவு லாகி, அவ்வளவு பேட்டரி பேக்கப் இஷ்யூ, ஹீட்டிங் இஷ்யூ ஏன் வருது? லோட் அதிகம் போட்டிருந்தாருல 14 Pro Max 1 TB. நானுமே நினைச்சு பாருங்க 1 TB. ஏன் இதுதான் நான் அதனாலதான் திரும்பி என்ன சொல்றேன்னா, இது வந்து கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கறத என்னைக்குமே தப்பு சொல்ல மாட்டேன், காசு கொடுத்தவன் எதிர்பார்க்கறதா செய்வான். நம்ம எதிர்பார்க்கும் போது உஷாரா எதிர்பார்க்கணும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாட்டரி வாங்கும்போது லாட்டரி அடிக்கலாம், பட் அதுக்கப்புறம் வாங்குற எல்லாமே அடிக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்குதான் வந்து ஒரு அலர்ட் தான் இது, மத்தபடி வேற அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கம்பெனிலயுமே பிளாக் மெம்பர் ஆப்லாம் இருக்கும், அதுல போய் நீங்க செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க. உங்க டிவைஸ் நல்லா இருக்குதா, யாராவது ஒருத்தர் பண்ணி போட்டிருப்பாங்க இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு, பழைய ப்ராப்ளம் இதெல்லாம் சால்வ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க உங்களுக்கு அது தேவை அப்படின்னா அப்டேட் பண்ணுங்க, இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, சீரியஸா அதுக்கு அடுத்த அப்டேட்ல ஃபிக்ஸ் ஆகலாம். சோ நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இது உங்க எல்லாருக்காக தான் சொல்றேன், மற்றபடி வரதும் கிடையாது. இவங்களை சப்போர்ட் பண்ணி நமக்கு ஒரு பல்குத்த குச்சி கூட கிடைக்காது, சரியா? அதனால இது வந்து பியூர்லி ஃபார் எவ்ரி ஒன்ஸ் வெல்பீங். கஷ்டப்பட்டு ஃபோன் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா, அதுக்காக மட்டும்தான் சொல்றேன், வேற எந்த விதமான காரணமும் இல்லை, சரியா? ஓகே, ஸோ ரைட்டு. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு சிவபரணி கௌதம், நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தனாலும் அதுக்கான கிளாரிட்டி நீங்கள் கொடுக்கலாம். நான் கமெண்ட் கண்டிப்பாக படிச்சு நான் புரிஞ்சுக்கிறேன், நான் தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் திருத்திக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து இத்தனை வருஷமா கடந்த அந்த பாதையில் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அப்டேட் மேலே கிரேஸ் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு வந்தது தான் வந்து ஏமாற்றம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலா ப்ரோ வருஷம் இந்த நம்பர் ஆஃப் ஃபோன்ஸ் ஓவரா போகுது ப்ரோ. இப்போ நான் திரும்பியே சொல்றேன், எனக்கு அந்த எக்ஸ்டர்னல் லென்ஸ் பார்க்கும்போது எடுசெருப்பன் தான் இருக்கு. ஏன்னா எக்ஸ்டர்னல் லென்ஸ் மாற்றதா இருந்தா நான் ப்ரொஃபஷனல் கேமராக்கே போயிடுறேன். நான் ப்ரொஃபஷனல் கேமரா எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போக முடியலன்ட்டு தான் நான் தனிப்பட்ட முறையில் ஃபோன் வாங்க ஆரம்பிச்சேன். போன்லயே பெஸ்ட் கேமரா வரும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கும் நான் 808 எடுத்து போட்ட போட்டோ ட்விட்டர்ல பறக்குது. அன்னைக்கு போட்ட போட்டோவுக்கு ட்விட்டர்ல நிறைய பேர் வந்துட்டு 808 2025 இப்படி எடுக்கிறான்னு கேக்குறாங்க. டிஎஸ்எல்ஆர் மாதிரி இருக்கு அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருந்து எல்லாமே சொல்லிருக்காங்க. ஒருத்தர் வந்து 808 இருக்கு, அப்பயே இருந்துச்சு நோக்கியாட்ட எல்லாம். அதான் எனக்கு இது எப்படி இருக்குன்னா, திரும்ப நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அப்போ 2012 ரிலீஸ் ஆன போனு இன்னைக்கும் வந்து அன்னைக்கு இருந்த ஹார்ட்வேரோட ரிலையபிளா போட்டோ எடுக்குது. ஏன்னா நேச்சுரல் எடுத்து இல்ல இன்னைக்கும் அதெல்லாம் போட்டோ எடுக்க முடியுது. அதே தான் நான் கேமராலயும் இப்ப பாக்குறேன். நீங்க இந்த அப்டேட்ஸ் இஷ்யூ சொல்றீங்க, கேமரா டிகிரேட் ஆகுதுங்கறீங்க. அப்ப ப்ரொஃபஷனல் கேமரா தான் வாங்கணும். வீட்டுல இருக்க குழந்தை வந்து மெமரபிளா நம்ம போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறோம், போன் வேலைக்கு ஆளுன்னு தெரிஞ்சு போச்சா, அப்ப கேமரா தான் வாங்கணும். ஆமா. அப்போ ஒரு ஹேண்டி கேம் கூட வாங்கலாம்னு தோணுது. நான் என்ன பண்ணேன்னா, ரெட்ரோ சந்தையில் ஒரு ஹேண்டி கேம் வாங்கினேன் ப்ரோ. அது வந்து விஜே கேமராவா 2 மெகாபிக்சல் கேமராவான்னு தெரியல, ரொம்ப கம்மி தான். என்ன மெகாபிக்சல் என்ன மாடல்லாம் நான் செக் பண்ணல. பையனுக்கு ஒரு புது எக்ஸ்போஜரா இருக்கட்டும், அவன் பாட்டுக்கு டிவியோ போனோ நோன்றதுக்கு பதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டுல வந்து டிவியும் போனும் வெளுத்துருவோம். ஒரு லிமிட்டுக்கு மேல கையிலேயே இருக்காது. அது கையில பிடிச்சாலே காரணம் இல்லாம கையில போனை தொட்டாலே வெளுதான், சரியா? அப்ப இந்த ஹேண்டி கேமை கொடுத்தேன். இந்த கல்யாணத்துக்குலாம் இப்ப போயிருந்தோம்ல, ஃபுல் டைமும் நம்மால் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தான் போட்டோ அனுப்பியிருந்தீங்களா, பார்த்தேன். ஃபுல் டைம் என்னாச்சுன்னா, அங்க போட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்க ப்ரோ, அவங்க எல்லாம் பார்க்கணுமே, தலைவருக்கு சல்யூட் எங்க பண்ணலாம். ஏன் தெரியுமா? நம்ம சீஃப் போட்டோகிராஃபர் வராருயா. ஏன்னா ஈவெண்ட்டை கவர் பண்ணது ஒரு 8-10 பேர், அவ்வளவு பேர் இருந்தாங்க.
சோ இவன் குட்டி பையனா உள்ள போய் நின்று இவனும் கேமரா வச்சு நம்ம எடுத்துட்டு இருந்தான். அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு சின்ன பையன் கையில ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு கேமரா வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கான். தம்பி நீ ஷார்ட் அந்த சைட்ல இருந்து எடுக்கிறல அதெல்லாம் எனக்கு கொடுத்துரு அந்த மாதிரிலாம் வந்து. சோ நான் என்ன சொல்றேன், ஏதோ புதுசா நம்ம எக்ஸ்போஸ் பண்ண கொடுக்குறோம். இப்போ இதனால வந்து ஏதாவது கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இன்ஸ்டாகிராமோ இல்லாட்டி அடல்ட் கண்டென்ட்டோ ஸ்வைப் பண்ண வராது. கரெக்ட். இவன் வந்து எடுக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ஹால்ல அவன் பாட்டுக்கு வரவங்க போறவங்க எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இதனால யாரோட பிரைவசி பாதிக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமோ கிடையாது, இல்லனா ஒரு ட்ரெஸ் கல்யாண ஃபங்க்ஷன்ல ஹால்ல எப்படி எல்லாரும் இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சோ எந்த இடத்துல நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறோம்ன்றதையும் தெரிஞ்சு நான் கொடுக்குறேன். சோ அவங்க மொத்தம் என்னாச்சுன்னா அவன் ரொம்பவே வந்து ஆக்டிவ் ஆயிட்டான். அவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தானா அந்த 3-4 நாள் செடியை வந்து மேக்ரோ எடுக்கிறது, செடியில இருக்க பூச்சை போய் தேடுறது. சோ அதெல்லாம் பண்ணும்போது என்ன இருந்ததுன்னா இது வரைக்கும் அவன் பண்ணல. இதேதான் ரேபிட் R1க்கும் நான் பார்த்தேன். ரேபிட் R1 வாங்கின நிறைய பேர் வந்து அது என்னதான் குப்பை இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட்னு சொன்னாலும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா யூகேல ஒருத்தர் என்ன போட்டிருந்தாருன்னா என் குழந்தை கையில கொடுத்த 2 வாங்கினேன், 2 பசங்க கிட்ட கொடுத்தேன். ஒருத்தர் ரொம்ப சின்ன பையன், அவன் உடனே வெளில போய் கார்டன்ல இருக்க செடி கிளிக் பண்ணி இது என்ன செடி சொல்லு, இது என்ன சொல்லு, அது என்ன சொல்லு, யூஸ் பண்ணிட்டாங்க. அது ஒர்க் ஆகுது ஆகல செகண்டரி ப்ரோ. பட் டிவி பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் எழுந்து போயிட்டான். கரெக்ட். டிவி பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் ரேபிட் R1 எடுத்ததுமே எழுந்து வெளில போயிட்டான். இப்போ இங்க ஹைலைட் என்னன்னா ரேபிட் பிராண்டுக்கு எப்போ நம்ம சல்யூட் போடுற மாதிரி இருக்கும்னா இன்னைக்கு எழுந்து போன பையன் 1 வருஷத்துக்கு போர் அடிக்காம எழுந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீச்சர் கொடுக்கும். ஆமா, அதை விட்டு ஒரு வாரத்துல 2 வாரத்துல ஒர்க் ஆகாத மாதிரி ஆச்சுன்னு வைங்க. கரெக்ட். எதுவுமே ஒர்க் ஆகல வேஸ்ட்பா அப்படி சொல்ற மாதிரி இருக்க கூடாது. அது ரேபிட்டோட கையில இருக்கு. இப்ப ஆப்லாம் பாத்துருப்பீங்க, கிருஷ்ணா ப்ரோட வீடியோ போடுறாங்க டெட்ரோ கிருஷ்ணா. அதுல பாருங்க ஆப் வந்து நம்ம சொன்னா கிரியேட் பண்ணுது. எனக்கு ஃபிளாப்பி பார்ட் கேம் வேணும், ஹாட் ஹாக்கி கேம் வேணும், எனக்கு இந்த மாதிரி வேணும், என்ன கீபோர்ட் ரெடி பண்ணி கொடுக்குது. சோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இது அடல்ட்ஸ்க்கு கேம் மாதிரி. ஆனா ஒரு ஆப்பே கிரியேட் பண்ணுவோம், நம்மளே அறியாம நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப் கூட கிரியேட் பண்ணுவோம். ரைட்டுங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்த பதிவில். பாய்.